இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் கேரளாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய தீபக் மற்றும் சிஞ்சிதா இவங்களோட கேஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த சிஞ்சிதாங்கிறது யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், சில லட்சங்களில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பகுதியில் ஒரு சின்ன ஒரு வார்டில் நின்று எலெக்ஷனில் தேர்தல் சந்தித்த ஒரு படித்த அனுபவம் உள்ள ஒரு நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஞ்சிதா. இவங்க கூட சம்மந்தப்பட்ட இன்னொரு பர்சன் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா தீபக். இவர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா கோழிக்கோடில் இருக்கக்கூடிய ஒரு கார்மெண்ட்ஸில் சூப்பர்வைசராக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து எங்கே இந்த இன்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிஞ்சிதை என்ன பண்ணுறாங்க, கோவிந்தபுரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பில் பஸ்ஸில் ஏறி பையனூர் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்க கூட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய தீபக் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிசிக்கலாக டச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து இப்படியே கேமரா வளைச்சி காட்டுறாங்க. நம்மளுக்கு கேமரா வளைச்சி காட்டுறாங்க. தீபக் குமார் வந்து இந்த பிள்ளையை திரும்பி கூட பார்க்கல. இந்த சிஞ்சிதான்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனை இப்படி திரும்பி கூட இப்படி பார்க்கல. அவர் பாட்டுக்கு பஸ்ஸில் யதார்த்தமாக நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சும்மா இல்லை, அவர் கையில் ஏதோ ஒரு பேக் வச்சுருக்கிறாரு. ஒரு கையில் அந்த மேலே இருக்கிற கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் அந்த பேக்கை பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ கை இப்படி இருக்க வேண்டிய கை இப்படி இருக்குது. ஸோ அவங்க இவரோட ஷோல்டரு, இவருடைய இந்த கை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஷோல்டரில் டச் ஆகுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட்டமாக கூட இல்லை, பஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அவர் நின்றுட்டு இருக்கிற இடத்துல தான் பக்கத்தில் வந்து இந்த பொண்ணு நின்றுட்டு இருக்குது. நின்றுட்டு அந்த கேமராவை இப்படி ஆட்டி காட்டுது. இந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இவர் இருக்கிறாரு அப்படி சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்குது. இந்த பொண்ணுக்கு இந்தாண்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த பிள்ளை நவுந்து நிற்கலாம், அந்த பிள்ளை நவுந்து நிற்கல. அந்த பொண்ணு வந்து இவர் பக்கத்தில் தான் நின்று இப்படி வீடியோ எடுக்குது. என்னமோ அந்த ஆளே இந்த பிள்ளையை தேடி வந்து இடித்த மாதிரி அந்த பிள்ளை வீடியோ எடுத்துருக்குது. வீடியோ எடுத்துகிட்டு அந்த ஆள் பஸ் விட்டு இறங்க போகிறாரு. இறங்க போகும்போது இப்படி பிடிச்சி நிற்கிறாரு. அந்த பொண்ணு இப்படி பேக்கை பிடிச்சிட்டு இருக்குது. பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மேலே இவர் கைப்படுது. இத்தனைக்கும் இவர் வந்து கேமரா பார்த்த மாதிரி நிற்கிறாரு. அந்த பிள்ளை வந்து பின்னாடி வந்து என்ன பண்ணுறது, ஃபோனை எடுத்து அவர் பக்கத்தில் இப்படி நிற்கிது. அப்போ அவருடைய கை அப்படிங்கிறது அந்த பொண்ணு மேலே ஃபிசிக்கலாக டச் ஆகுது. இத்தனைக்கும் அவர் அதை பார்க்கவே இல்லை. பஸ்ஸு நிற்கிது, இறங்க போகிறாரு. இறங்க போகும்போது கையில் இருக்கிற பேக்கை இப்படி தூக்கும் பொழுது இப்படி கை வந்து அந்த பொண்ணு மேலே போடுது. அதுவும் இந்த பிள்ளை பின்னாடி நின்றுட்டு இருக்குது. பிள்ளை இந்த பிள்ளை தான் அவரை பார்த்த மாதிரி இப்படி திரும்பணுன்னு கேமரா எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இப்படி டச் ஆகுது ஃபிசிக்கலாக. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, அதை போயிட்டு அந்த பிள்ளை தான் செலிப்ரிட்டி ஆச்சு, இன்ஸ்டாகிராமில் போய் அப்லோட் பண்ணுது. கிட்டத்தட்ட 7.3 மில்லியன் வியூஸ் போகுது நேற்று நிலமை வரைக்கும். அந்த வீடியோ அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை ஒரு நாள்லேயே 2 மில்லியன் மக்களால் பார்க்கப்படுகிறது. அப்படி 2 மில்லியன் மக்கள் பார்த்த உடனே மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறுது. ஏகப்பட்ட பேர் தௌசண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த பொண்ணு அப்லோட் பண்ண அந்த வீடியோக்கோசரம் குவியுது. அந்த சம்மந்தப்பட்ட ஒரு பர்சனை கழுவி ஊற்றுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க, அந்த ஆள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நீ ஏமா நின்றுட்டுக்கிற, உனக்கு அந்தாண்ட காலி இடம் அவ்வளோ இருக்குல்ல, நீ நவுந்து போய் நிற்கலாம்ல, நீ எதுக்கு அந்த ஆள் பக்கத்தில் போய் நின்று நீ எதுக்கு வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் ஒரு சிலர் திட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் பரவன உடனே ஏகப்பட்ட பேர் எல்லாம் யாரை இது பண்ணுறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட தீபக்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் பார்த்து கழுவி ஊற்றுறாங்க, காரி துப்புறாங்க. என்ன சொல்கிறாங்க, உன்னை அந்த பிள்ளை வீடியோ எடுத்து காமிச்சிருச்சு, உன் லட்சணம் தெரிஞ்சு போச்சு, நீ ரொம்ப மோசமான ஆள், உடனெல்லாம் நாங்கள் எப்படி நான் மதிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகமே வந்து அந்த பையனை ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணுறாங்க. அதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா 41 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர், திருமணம் ஆகாத ஒரு நபர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரோட்டில் வரவங்க கூட இவருடைய முகத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த வீடியோ வைரல் ஆயிருச்சு. ஒரே நாளில் 20 லட்சம் மக்களால் பார்க்கப்பட்ட அந்த காணொலி அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆயிடுச்சு கேரளாவில். அப்படி இருக்கும் பொழுது வரவங்களாம் ரோட்டில் இருந்தாலும் இறங்கி டீ கடைக்கு போனால் கூட இல்லை இந்த வீடியோவில் வருது நீ தானே அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை பகிரப்படுகிறது, 2 மில்லியன் மக்களால் பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை இவர் எங்கே போனாலும் இவரை பார்த்து ஏப்பா இப்படி பண்ணேன்னு கேட்குறாங்க. இவருக்கு ஏகப்பட்ட அடுக்கடுக்கான ஃபோன் கால்ஸ் அப்படிங்கிறது, என்னங்க இப்படி வந்துட்டீங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க. இந்த ஒரு மன உளைச்சலில், இந்த மன வருத்தத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ரூமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார். அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது, ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பேசு பொருளாக மாறுது இந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஒரு தவறான முடிவுக்கு வந்துட்டார், இந்த பொண்ணால் ஒரு நபருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, இதுக்கு வந்து இந்த மரணத்துக்கு இந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்குரல் அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு எதிராக பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நபர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு வராரு. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை
இந்த 2 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால இன்னொரு விஷயம் பயங்கரமா ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்குது. பஸ்ஸுக்குள்ள போம்போது ஆம்பளைங்கலாம் அட்டை எடுத்துட்டு போறாங்க. அட்டைனா சின்ன அட்டை கிடையாது. அவங்க சைஸுக்கு தகுந்த மாரி ஃப்ரிட்ஜ் அட்டைலாம் எடுத்துட்டு போய் அது கூட நின்னுட்டு போறாங்க பஸ்ஸில. எதுக்கு? நான் பொண்ணுங்கலாம் உரச மாட்டேன். பொண்ணுங்க என் பக்கத்துல யாரும் வராதீங்க அப்படின்ற மாரி, அந்த ஒரு விஷயத்த வெளிப்படுத்துற விதமா அட்டை எடுத்துட்டு போறாங்க. கையில ஒரு முள்ளு குச்சி கட்டிட்டு போறாங்க. பொண்ணுங்க யாரும் வந்து இடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம். இந்த மாரி பெண்கள்ட்ட இருந்து எங்கள காப்பாத்துங்க அப்படின்ற மாரி ஒரு கருத்தியல் நோக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆண்கள் என்ன பண்றாங்க, இந்த மாரி வந்து போட்டுட்டு போறாங்க. காஸ்டியூம்ஸ்லாம் எடுத்துட்டு போறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்னு நெனைக்கிறீங்க? கூட்டமா இருக்கிற பஸ்ஸு அப்படின்னு கூட கிடையாது. அந்த பஸ்ஸு கூட்டம் கம்மியா இருந்த பஸ்ஸு தான். அந்த ஆளு இந்த பொண்ண தேடி போய் இடிக்கல. இந்த பொண்ணே தான் வந்து அந்த ஆள் பக்கத்துல போய் வீடியோ எடுத்திருக்குது. அந்த பொண்ணுகிட்ட கேட்டதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குது, "நான் வந்து வீடியோ பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆள் வந்து வேற ஒரு பொண்ண இடிச்சிட்டு இருந்தாரு. அத உங்ககிட்ட காட்டுறதுக்கு தான் நான் வீடியோ எடுத்தேன். அப்ப அவரு என்னையும் பிசிக்கலா இடிச்சிட்டாரு" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, உச்சபட்சமா போய் இன்னைக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேத்தே அந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி நீதிமன்றத்தில ஆஜர்படுத்தி சிறைச்சாலையில அடைச்சுட்டாங்க. இதோடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விசாரணை அப்படிங்கிறது நடக்கும். சம்மந்தப்பட்டது யார் இருக்கிறாங்க? அந்த பொண்ணுடைய வீடியோ தான். இன்னொன்னு அந்த பஸ்ஸில வேலை செஞ்சுட்டு இருந்த கண்டக்டரு, அந்த பொண்ணு பஸ்ஸில போகும்போது கூட இருந்தவங்க, அந்த வீடியோல யார் யார் இருக்கிறாங்களோ அவங்கலாம் கூப்பிடுவாங்க சாட்சி சொல்றதுக்கு. இன்னொன்னு அந்த நபர பத்தியும் விசாரிப்பாங்க. இந்த பொண்ண பத்தியும் விசாரிப்பாங்க. விசாரிச்சு பார்த்துட்டு, கோர்ட் அப்படிங்கிறது ஆராய்ஞ்சு ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது குடுப்பாங்க. நம்ம இந்திய அரசாங்கத்துடைய சட்டதிட்டங்களின்படி, சம்மந்தப்பட்ட ஒரு நபர் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படும் வரை, அவர் வந்து ஒரு இன்னசென்ட் பெர்சன் தான். அவருக்கான தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்படாத வரைக்கும், அவருக்கு தண்டனை அப்படிங்கிறது குடுக்கப்படாத வரைக்கும், அவர் வந்து குற்றம் சாற்றப்பட்டவர் மட்டும் தானே தவிர, குற்றத்திற்கு பொறுப்பானவர் கிடையாது. குற்றம் சாற்றப்பட்ட நபர் மட்டும் தான். ஸோ, நம்ம வந்து அவர என்ன பண்ண முடியாது, இவர் வந்து தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது வந்து அடிப்படையா சட்டம் சொல்லுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படையா சட்டம் சொல்லுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பரிதாபமா ஒரு உயிர் போயிருச்சு. 41 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர். அவர் வந்து வேணா கொலை பண்ணாரா? கிடையாது. கொள்ளையடிச்சாரா? கிடையாது. வேற மத்தபடி ஏதாச்சும் ஒண்ணு எப்படி சொல்லலாம்? ஒரு திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டாரா? கிடையாது. இந்த மாரி எந்த விதமான ஒரு தவறான செயல்களுமே அவர் செய்யல. அப்படி இருக்கும் பொழுது, ஒரு வீடியோ ஒரு பொண்ணு எடுத்துச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தற்கொலை அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாரு. இது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருத்தமான விஷயம். ஏன் வருத்தமான விஷயம்? யாரோ ஒருத்தர் எதுக்கோசரமா எடுத்த வீடியோவுக்கு பரிதாபமா சம்மந்தப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறவரு, கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாரு? பயந்துகிட்டு சூசைட் அப்படிங்கிறது பண்ணிட்டாரு. கேரளால இது வந்து பயங்கர பேசு பொருளா இருக்குது. இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது கோர்ட் வந்து தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைய எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, தீர்ப்பு வரதுக்கு எப்படியும் 1லேருந்து 2 வருஷங்கள் வரும். 2 வருடங்கள் வரை ஆகலாம். அப்படி வரும் பொழுது, அந்த கேஸோட அப்டேட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அடுத்த இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா தெரியப்படுத்துறேன்.